ஆண் பாவம் பொல்லாதது டைட்டில்லே சொல்லிட்டாங்க. ஆண் பாவம் கண்டிப்பாக சும்மா விடாது. ஆண் உங்களை திருப்பி எதுவும் பண்ணலைனாலும் அந்த பாவம் உங்களை திருப்பி கண்டிப்பாக பயங்கரமாக வச்சு செய்யும். என்னன்னா நிறைய பெண்கள் இப்போ வந்து ரொம்ப தெனாவட்டில் இருக்காங்க, உச்சக்கட்ட தெனாவட்டில். அதுக்கெல்லாம் ஒரு செருப்படி அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு செருப்படி படமாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. இந்த காமெடியும் நல்லா இருந்துச்சு, லாஸ்ட்ல எமோஷனலும் நல்லா இருந்துச்சு. சண்டை போட்டாலும் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்கணும். அது இருந்தாலே போதும், லைஃப்ல ஸ்மூத்தா போகும். கண்டிப்பா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகும். காமெடி இல்ல, பட் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லியிருக்காங்க. லைக் எப்படின்னா ஈகோ பிரச்சனை இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும். இப்போ ஜென்ரேஷன்ல இருக்க இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்து நம்பாதீங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனுக்காக தான். அது லைஃப் கூட கம்பேர் பண்ணாதீங்கன்னு பேசியிருக்காங்க. அது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. யார்கிட்டயும் எதுவும் லேக் இல்லை, நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் டைவர்ஸ் முடிவு கிடையாது. ஸோ ஸ்மூத்தா போகணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி, செகண்ட் ஆஃப் ஃபுல்லா எமோஷனல். அதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பட் நிறைய டிவோர்ஸ் நடக்குல்ல. ஸோ என்ன ரீசன்? ரெண்டு பேரும் ஈக்குவாலிட்டி பேசியிருக்காங்க. இவங்க தான் கரெக்டாக தப்புன்னு பேசல, ரெண்டு பேர்லையும் பேசியிருக்காங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். மேரேஜ் ஒரு பையனை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மேரேஜ் லைஃப் உள்ள என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணுமோ அது எதுவுமே நான் பண்ண மாட்டேன், அதுதான் எனக்கு சுதந்திரம். ஒரு ஹஸ்பண்டுக்கு சமைக்க மாட்டேன், அவர் துணியை துவைக்க மாட்டேன், வாஷிங் மிஷினில் போட்டு கூட எடுக்க முடியாது. அதே மாதிரி நான் எந்த ஃப்ரெண்டு கூட வேணாலும் எங்கே வேணாலும் சுற்றுவேன், அதை கேட்கக்கூடாது அப்படின்றது தான் சுதந்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது அப்படின்றது ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. சாங்ஸ் தெரிஞ்சு ஒரே பாட்டு தான் வந்துச்சுங்க, 2 பாட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதான் 2 hours தான் படம். ஸோ அதனால பெருசாக லேக் தெரியல. இதில் ஸ்பெஷலான கேரக்டர்னா விக்னேஷோட கேரக்டர் ரொம்ப சூப்பர். அவர் ஒரு ஹீரோ மாதிரியே இருக்காரு படத்தில், செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். ஹீரோ அண்ணன் வந்து ஒரு ஒய்ஃபுக்காக எவ்வளோலாம் இறங்கி போக முடியுமோ அவ்வளோலாம் இறங்கி போயிருக்காரு. அதையும் மீறி அந்த ஒய்ஃபை அவ்வளோ ஆடுவாங்க. அவ்வளோ ஆடுறவங்களும் அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு கடைசியில். எல்லாருமே பார்க்கலாம். இப்போ இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் டிவோர்ஸ் இருக்கு, பட் இப்போ அதிகமாக இருக்குல்ல. ஸோ அதனால மேபி இந்த ஈகோ தான். ஈகோ பிளஸ் ரெண்டு பேர்கிட்ட விட்டு போறது தான். அது கரெக்டாக எடுத்துருக்காங்க. கொடுக்க அந்த கண்டென்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. எல்லாரும் ஃபேமிலியா வந்து பாருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் ரிலேட்டடா இருந்தது. புதுசா கல்யாணம் ஆனவங்க, ஆகாதவங்க, புதுசா மேரேஜ் ஆக போறவங்க இப்ப டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ இது போயிட்டு இருக்கோம்ல, கோர்ட்ல இது போயிட்டு இருக்கோம். டைவர்ஸ் அப்ளை பண்ணலான்ட்டு ஒரு பிளான் இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். டைவர்ஸ் பண்ணிக்காதீங்க சீக்கிரமா. எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். இதை பார்த்து நிறைய பேர் திருந்தணும்னு நானும் நினைக்கிறேன். ஒரே பெண்ணே 2-3 மேரேஜ் பண்ணிட்டு 3 பேர்கிட்டையும் ஜீவனாம்சம்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் சட்டத்தில் எப்படி இடம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆண்களுக்காக புதுசாக சட்டத்தை எடுத்துட்டு வாங்க. பெண்களுக்கு இருந்ததெல்லாம் போதும். பெண்கள் முன்னேற்ற கழகம் கேன்சல், ஆண்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பன்ற மாதிரி ஆண்களுக்காக எதனா பண்ணுங்க. ஆண்களும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, ஏதாவது பண்ணுங்க. பேஸ் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.